நிலையம் திருவாளர் பெரிய நாயகம் காணிக்கை பெரிய நாயகம் அந்தோணியம்மாள் அண்ணம்மாள் ஐசன் பாட்சிநாதன் இவருடைய ஆண்மையை பாட்டிக்காகவும் யாரும் அவர்களுக்காகவும் இருந்தபடியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் புனித அருளாளர் திருவாளர் பெரிய நாயகன் காணிக்கை ஜபமாலைபடி நாயகன் சபரியம்மாள் பெரிய நாயகன் வெற்றினாமேரி சபரிமுத்து இவர்களின் நிலையான வாழ்ந்தரும் சிறப்பாக இன்று 15ஆம் ஆண்டு நினைவு கூறும் திரு செல்வராஜ் என்ற ரூதுசாமி இவரின் ஆண்மை பற்றிக்காகவும் உத்தரிக்கத்தில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் யார் ஆன்மாக்களுக்காகவும் அகால மாற்றமடைந்தவர்கள் நிலைப்பாடு பெற வேண்டிய இத்திருப்பதை ஒப்புக்கொள்கிறாக நாமும் நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் குறிப்பாக சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் இத்திருப்பதில் ஒழுக்கமாக கொண்டாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமாகிய இறைவனின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நாம் கிறிஸ்து அனைத்துலகின் அரசர் என்னும் விழாவினை கொண்டாடி மகிழ்வதோடு இவ்விழாவோடு திருவழிபாட்டு ஆண்டினை நிறைவு செய்து திருவருகை காலத்திற்குள் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்கள் 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் கிறிஸ்துவின் மாட்சியின் உச்சத்தை சுட்டிக்காட்டும் இவ்விழாவினை ஏற்படுத்தினார். கிறிஸ்து அரசரின் இறையாட்சிக்குட்பட்ட நாம் அனைவரும் அந்த அரசரின் பின்னால் அவரது அடிச்சுவட்டில் செல்வோம் என்னும் உள்ள உறுதியோடு இணைவோம் இப்பலியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுறைக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உறவாய் இணைத்திருக்க அருள்வானாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் படையை பெற வேண்டும் என்று திருவிழமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்திய வேண்டுகின்றோம். ஆண்டவரே, ஒரு நாளாகி இன்று அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழைக்கும் ஒரு அருளை ஊற்றிய மீது புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வாராக. இவ்வாறு நாங்கள் கூறிய இதை அணுகி வரவும் மது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற நிரப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகிய வகுப்பை பரிவிளக்கத்துடன் புனிதப்படுத்திய உண்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூயாவியர்களிலிருந்து எங்களிடையாவது காத்தருள்வராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாடமைபடியாக அவர் நம்முடைய ஆட்சி விருந்தில் பங்கு வர நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்திற்கும் அரசரான அன்பான திருமகனே, அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானீரே. அழிவிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்பு புரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேற்றவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் தங்களை ஒடுங்கிய அனைத்து மக்களினங்களையும் தனித்து இஸ்ரேல் மக்களை மட்டும் உயர்த்தி நிலையான தாவீதின் அரசாட்சியை மெசியா மீண்டும் நிறுவுவார். அவரது ஆட்சிக்கு முடிவு என்பது கிடையாது. இன்னும் இஸ்ரேல் மக்களின் நம்பிக்கைக்கு மாற்றாக அனைவருக்கும் பொதுவான மீட்பராக இருக்கும் கிறிஸ்துவை முன்னுரைக்கும் இறைவாக்கினர் தானியேலின் வார்த்தைகளை கேட்போம்.
முதல் வாசகம் டேனியல் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 13 14 முடிய. அந்நாளில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்கள் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் வந்தார். அவர் திரும்ப கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம் முழுவதும் இயேசுவின் ஆட்சி
அன்பையே அடிப்படையாக கொண்ட ஆட்சி. நம்மீது கொண்ட அன்பினால் தன்னுடைய சாவினால் நம்மை மீட்டு அவரது ஆட்சிக்கு உண்மை உடையவர்களாக நம்மை மாற்றிய கிறிஸ்துவின் ஆட்சி நமது வாழ்விற்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. இவ்வுலக ஆட்சியை போன்று தீமைகள் இல்லாமல் நிறைவாழ்வை கொண்டுள்ள அவரது ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக வாழ அழைப்போம். 2ஆம் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். மண்டலக அரசர்களுக்கு தலைவர் நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 5-8 முடிய. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோரில் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். நமது சாவு வாயிலாக நம் பாவங்களில் இருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளுக்கும் தந்தையுமானவருக்கும் ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமென். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குட்டியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமென். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகி ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வார்த்தை மனுவருமான ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நீங்கள் 18 வசனங்கள் 33 37 முடிய. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆர்வம் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். இயேசு மறுபடியாக, நீரா இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உங்களிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனாயின உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள், நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுபடியாக, எனது ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல. அது உலக ஆட்சி போன்றதாக இருந்திருந்தால் நான் யூதரிடம் காட்டி கொடுக்காதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். இல்லாதவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீ சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர்
அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அரசன் என்று நீர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொது காலத்தோடு இந்த நாளோடு முடிவடைகிறது. குறிப்பாக அந்த 34ஆம் ஆண்டு 34ஆம் வாரம் என்றாலே கிறிஸ்து அரசர் என்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். எதற்கென்று நான் சொல்கிறேன் என்றால், அரசர் என்றால் இன்று ஒருவர் இருப்பார், அதன் பிறகு அவருடைய குடும்பத்தாரில் ஒருவர் இருப்பார், தலைச்சல் பிள்ளை என்று சொல்வார்கள். தலைமை என் மகன் தான் அடுத்த அரசாக இளவரசனாக இருந்து பொறுப்பெடுப்பார்கள். ஆனால் நிரந்தரமான அரசர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய அரசராக, நமக்கெல்லாம் வாழ்வழிக்கின்ற அரசராக இருக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். தமிழ்ல நம்ம படிக்க வேண்டி புலவர்கள் நிறைய புலமைகளை யாருக்கு பாடுவாங்க? அரசர்களுக்கு பாடுவாங்க. அதெல்லாம் அரசருக்கெல்லாம் பாடுறவங்க நல்ல ஃபேமஸானவர் கபிலர் என்ற ஒரு நல்ல ஒரு ஞானி. அந்த புலவர் என்ன செய்யறாருன்னா அரசரை பற்றி அதிகமா பாடுவார். அப்படி பாடுறபடிதான் அவருக்கு ஒரு முக்கியமான அரசரை பற்றி நல்லா தெரியும். அவர் பேர் என்னன்னா வேல்பாரி என்ற அரசரை பற்றி புகழ்ந்து பாடுவார். அவ்வளவு மனுஷன், சந்தோஷமான மனுஷன். ஆனா ஒன்னே வந்து தெரிஞ்சுக்க, அவர் நேராவே பார்த்துக்க மாட்டார். எப்பயுமே அரசரை பார்த்து புகழ் எங்க போவாங்க? நேர அரசர் மாளிகைக்கு போய் அரசரை பார்த்து பாடுவாங்க. ஆனா இந்த வேட்பாரியை அவர் பார்த்ததே இல்லை. கபிலர் பார்க்காமலே என்ன செய்யறாரு? கிட்டத்தட்ட 60 வருஷம் பாடுறாரு. அவரை பத்தி புகழ்ந்து பாடுறாரு. அதனால என்ன செய்யறாங்கன்னா, சரி இன்னொரு அரசத்தை போய், ஒரு குழுல அரசத்தை போய் அவரை பத்தி புகழ்ந்து பாடன்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அங்க போய் என்ன செய்யறாரு? புகழ்ந்து பாடலான்னு போக வேண்டி அங்க பாடல்கள் எல்லாமே சந்தோஷமா வெளியே வராங்க அந்த அரசர் மாளிகையில இருந்து. ஏன் இந்த பாடல்கள் இசைக்கலைஞர்கள் இவ்வளவு அவசரம், இவ்வளவு சந்தோஷமா வராங்களே, ஏன் வராங்க அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த இசைக்கலைஞர் ஒருத்தர் சொன்னாரா, நாங்க இப்ப எங்க இருந்து வரோம்னா அரசர் இதுல இருந்து வந்தாலும் நாங்க வேட்பாரியோட இதுல இருந்து அவருடைய அரண்மனையில இருந்து நாங்க வந்தோம். அப்படியே வரவங்க இந்த சிற்றரசர்கிட்ட பாடிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னோடனே, அப்படின்னா உங்க அரசர் இந்த சிற்றரசர் உங்க நிறைய பொருட்கள் தந்திருப்பாரு. நாங்க எதுவுமே அவர்கிட்ட வாங்குறேன்னு சொன்னாங்களாம். ஏன் வாங்கலா? எங்களுக்கு வேட்பாரி அந்த அரசர் எங்களுக்கு தேவையான அளவா அதிகமாகவே எங்களுக்கு கொடுத்தாரு. அதனால இந்த அரசர்கிட்ட எங்களை வாங்கி கையில கொண்டு போற அளவுக்கு அந்த அரசர் எனக்கு கொடுத்ததால இந்த சிற்றரசத்தை நாங்க எதுவுமே வாங்கல என்று பதில் கூறினாங்க. இதை பார்த்தோடனே அப்படின்னா இந்த சிற்றரசர்கிட்ட நம்ம ஒரு கோரிக்கை வைக்கணும். ஏன்னா இவங்களே வேட்பாரியோட பார்த்தவங்களா இருக்காங்க, உணவு பொருட்களை வாங்கிட்டு வந்தாங்க. நான் 60 வருஷம் ஆயிடுச்சு, 60 வருஷம் அந்த வேட்பாரியை பத்தி நான் புகழ்ந்து பாடினேன். அப்படிப்பட்ட அரசரை கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த அரசர் சிற்றரசத்தை கேட்கிறாரு. அந்த சிற்றரசர் அந்த ஆமாவுக்கு சரி, உனக்கு உங்களுக்காக ஒரு ஆளை நான் அனுப்பி வைக்கிறேன், நீங்க அவங்க கூட சேர்ந்து போயிட்டு வாங்க, கட்டாயம் வேட்பாரி அரசிடம் உங்களை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்படி போயிட்டு காட்டு வழியில போட்டு ஒரு சின்ன நண்டை பார்த்தோடனே கபிலர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க இந்த நண்டை பாருங்க, சின்ன நண்டா இருக்கு, குளத்து நண்டா இருக்கு போல அப்படின்னோடனே இவருக்கு கூட உங்களுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. அதெல்லாம் குளத்து நண்டு தானே? இல்லைங்க, கடல் கரைக்கு போய் பார்த்தீங்கன்னா கடல் நண்டு பெருசா இருக்கும். ஏன் கடல் கரைக்கு பார்த்தீங்கன்னா கடல் எவ்வளவு பெருசா இருக்கும், அதே போலதான் எல்லாம் நண்டும் பெருசா இருக்கும். அப்படின்னோடனே நான் இன்ன வரைக்கும் கடலையும் பார்த்தது இல்லை, கடல் நண்டையும் பார்த்தது இல்லை அப்படின்னா அந்த கூட வந்தவர் சொல்றோடனே இவர் தமிழருக்கு ஒரே வாங்கி கொடுத்தோம். இன்னும் பார்த்தது இல்லையா? இன்னும் கடல் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருசு, அளவு எவ்வளவு தண்ணி அளவு, இந்த அளவு தண்ணி நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமா? கடல் நீ பார்க்கணும்பா அப்படின்னு சொன்னோடனே அந்த கூட வந்தவர் சொன்னாராம், நீ கடலை நீங்க கட்டாயம் பார்த்துருப்பீங்க, சந்தோஷம், நான் பார்க்கல. ஆனா ஏன் கவிஞர் என்ன சொல்றது, ஏன் அரசர் அந்த பாரி அரசர் வேட்பாரி என்ற அரசன் அந்த கடலையெல்லாம் மிஞ்சியவன்,
அதிகமாக எங்களை மீது அன்பு கொண்டவன், பாசம் கொண்டவன், எது கேட்டாலும் தருகின்ற அந்த அரசனாக இருக்கின்றான் என்று சொன்ன உடனே அவரை தூக்கி வாரி கொடுத்தான். அப்படிப்பட்ட அரசனை நான் பார்க்கவே இல்லை. 60 வருஷம் அவரை பற்றி நான் எழுதியிருக்கேன், புகழ் பாடியிருக்கேன். அப்படிப்பட்ட அரசன் அவனை இப்படி இருக்கானா, நம்ம எல்லாம் வழிநடத்தி அந்த கடவுள் எவ்வாறு இருப்பார் என்று யோசித்தாராம். எதற்காக சொல்லியிருக்கிறார்? சாதாரண ஒரு அரசன், வேல்பாரின்ற அரசன் இவ்வாறு இருக்கின்றார் என்றால் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் மக்களுக்காக கொடுப்பது, சந்தோஷமாக கொடுப்பது, எல்லாவற்றையும் இருக்கிறதெல்லாம் மற்றவர்களாக கொடுப்பதாக இருந்தான் என்றால் நம்மையெல்லாம் படைத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி எல்லாம் இருப்பார்? அவர் அரசராக இருந்தால், அரசாட்சியில் இருந்தால் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், அவருடைய ஆட்சியில் நாம் எவ்வாறு குடிமக்களாக வாழ முடியும் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்ப்போம். அவருடைய ஆட்சியில் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். நேர்மையான உள்ளத்தோடு இருந்தோம் என்றால் கண்டிப்பாக இருக்கும். அதற்காக சொல்லுவாங்க இறையாட்சி. அந்த இறையாட்சி என்றால் அந்த இலக்கிய வார்த்தை சொல்லுவாங்க பத்திலையா, அதாவது இறையாட்சி என்பது நீதியோடு இருக்க வேண்டும், அமைதியோடு இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இது மூன்று தான் இறையாட்சி. இந்த இறையாட்சிக்கு ஏற்ப நாம் வாழ்கின்றோமா? நீதியோடு இருக்கின்றோமா? அமைதியோடு இருக்கின்றோமா? மகிழ்ச்சியோடு என் குடும்பத்தில் இருக்கின்றனா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்தால் இன்றைய நாள் நமக்கு எல்லாம் அழைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நன்றாக பாருங்க, ஏன் இந்த நாளை, அதுவும் இந்த நாளை நம்ம என்ன சொல்றோம், இயேசு ஆண்டவர் தான் நமக்கெல்லாம் அரசர் என்று திருச்சபையான சொல்லுகின்றால் அதற்கெல்லாம் ஒரு பின்புலம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. வரலாறு எந்தது நம்ம பார்த்த எந்த திருவிழா கொண்டாடினாலும் அதுக்கு நமக்கு ஒரு வரலாறு பின்னாடி இருக்கத்தான் செய்யும். இதற்கெல்லாம் நீங்க பார்க்கணும்னா நீங்க என்ன சொல்லணும்னா நம்ம வாட்டிக்கன் தான் எடுத்து வாட்டிக்கன் என்ன நம்ம திருச்சபை என்ன சொல்றதுன்னு சொல்லிதான் நீங்க பார்க்கணும். அதே குறிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா யாரு இந்த முத இந்த திருவிழாவை அழைப்பு கொடுத்ததுன்னா யாரு? 11ஆம் பத்திநாதர். அதனால இந்த உடனே நீங்க சொல்லி எதிர்பார்த்தேன் சொல்ற வேலையோட சரி இன்னைக்கு நம்ம சேர்த்துக்கிறோம், ஒன்றும் இல்லை. 11ஆம் பத்திநாதர் தான் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொண்டு வராரு. காரணம் என்ன? அவர் வாழ்ந்த காலத்துக்கு ஏன் 11ஆம் பத்திநாதர் இப்படி இந்த ஒரு அதான் தலைப்பு, சூப்பர் தலைப்புங்க. ஃபால்ஸ் ப்ராமிஸ். ஃபால்ஸ் ப்ராமிஸ் அப்படின்னு சொன்னோம்னா வேற ஒன்றும் இல்லை. அது என்ன சொல்றது? முதன்மையாக இருப்பவர் யார்? வேற யாரும் இல்லை, நம்முடைய இயேசுவானவர் தான் முதன்மையாக இருக்க. எதற்காக முதன்மையாக இருக்கிறதுனா அது விவரிக்காரு. ஏன்னா 1918 இருந்து 17 வச்சுக்கிறேன், 17 இருந்து 23 வரைக்கும் 1923 வரைக்கும் என்ன போர் நடக்குது? முதலாம் உலக போர் நடக்குது. இந்த உலக போர்ல யாரெல்லாம் ஆட்சி செய்யற ஆட்சி முயற்சி பண்றாங்க? ஹிட்லர், முசோலினி, ஸ்டாலின் இவெல்லாம் நடத்துறாங்க. ரொம்ப நாங்க அரசர், இந்த உலகத்தெல்லாம் கட்டி காக்கணும் அப்படின்னு ஆச்சரியமா எல்லாருக்கும் போட்டி போட்டு கொண்டு நிறைய பேர் அடிக்கடி ஆகி ஏன் யூரோப்பியன் நாடுகள் நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேர் செத்தாங்க. முதலாம் உலகம் போனா அப்படி பேர் எதுக்கு? ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், இந்த உலகத்தை எல்லாம் ஆண்டு நடத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய திருத்தந்தைங்க அப்பொழுது இருந்த திருத்தந்தை 1925 டிசம்பர் 11ஆம் நாள்ல இந்த பிரமணம் பண்ணாரு. என்னது? இந்த வார்த்தையை சொல்லி ஃபால்ஸ் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த வார்த்தையை சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்க எல்லாம் இந்த ஆட்சி என் ஆட்சி எல்லா ஆட்சியும் தான் முக்கியம் நினைக்கிறீங்க. நமக்கெல்லாம் ஒருவர் இருக்கின்றார், அவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் பெரிய ஆட்சி புரிந்தவர், அவர் தான் நமக்கெல்லாம் ஆட்சி செய்தவர், அவரை வணங்குங்கள் என்று நமக்கெல்லாம் ஒரு கடிதத்தின் மூலமாக தெரிவிக்கின்றார். எதற்காக என்றால் அந்த காலத்தில் உள்ள காலகட்டத்தில் நான் செய்த ஆட்சி தான் பெரிய ஆட்சி, நான் மற்றவரை கொள்ளுவேன் மற்றவரை கொள்வப்பட்டு நினைச்சிருக்க வேண்டிய இயேசு செய்த ஆட்சி என்ன ஆட்சி? தன்னையே கொடுப்பது, தன்னிடமிருந்து கொடுப்பது. இப்படி செய்தால்தான் நாமும் ஒரு இறையாட்சியை பெற முடியும் என்று நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விருப்பமாக இருக்கின்றார். எனவே நாம் அந்த ஆட்சியின் படி நாம் வாழ்கின்றோமா? அதாவது நீதியோடு இருக்கின்றோமா? நேர்மையோடு வாழ்கின்றோமா? மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறுகின்றவர்களாக இருக்கின்றோமா? நேர்மையான வழியில் நாம் நடக்கின்றோமா என்பதை எல்லாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் ஆட்சி செய்கின்றவர்கள் தான். எதை ஆட்சி செய்கின்றோம்? குடும்பத்தை ஆட்சி செய்கின்றோம், பங்கை ஆட்சி செய்கின்றோம், ஒரு சமூகத்தை ஆட்சி செய்கின்றோம். ஏன் நாட்டையே ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் யாரிடமிருந்து கற்றுக்கொள்வது? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இன்றைய நாளில் இயேசு ஆண்டவர் எனக்கெல்லாம் ஒரு ராஜாவாக இருக்கின்றார். அந்த ராஜா எதை என்னிடம் விட்டு செல்கின்றார்?
முக்கியமாக 3 பண்புகள். நான் எப்பயுமே இந்த 3 பண்புகளை மனசுல நினைக்கிறது. அதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். இந்த 3 பண்புகளை மனசுல நினைச்சுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒண்ணு என்ன? உண்மை. ஐ ஆம் த ட்ரூத். உண்மையாக இருப்பது. அதுக்காக உண்மை என்றால் என்ன? பிளாட் கேட்பாங்க, உண்மையா அது என்ன? அதான் உண்மைங்கிறது. நம்ம நினைப்போம் இந்த உலகத்தை வாழ்றது உண்மை, அப்படி அது இது நினைப்போம். ஐயோ இன்னைக்கு உண்மைன்னு சொல்றது நாளைக்கு பொய்யாகும், இல்லைன்னா அதுக்கு மேல என்ன ஒரு உண்மையா இருக்கும். அதனால ஏது உண்மை சத்தியமா தெரியாது. அதுதான் புத்தாண்டு சொல்லுவாரு, உண்மையை கண்டுபிடிக்க நினைச்சு ஒன்னையாவது கண்டுபிடித்தார் உண்மை என்னன்னு சொல்லி. வேற ஒண்ணும் இல்லை, கஷ்டம், வாழ்க்கையில கஷ்டங்கிறதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அவரே முடிச்சிட்டாரு. அதனால வாழ்க்கை கஷ்டம் எப்பதான் அதான் உண்மையா இருக்குமே நினைச்சுட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஆனா என்ன, உண்மையை தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். யார் உண்மையாக இருக்கின்றார்? ஆண்டவர் இருக்கிறது தவறு. ஐ ஆம் த ட்ரூத். அதான் முக்கியம். நான் தான் உண்மையாக இருக்கின்றேன் சொல்கிறாரு. அந்த வார்த்தையை தேட வேண்டும். அதுதான் அந்த காலத்துல பிலாசபர்ஸ் நீங்க பார்த்தீங்க, தத்துவம் அவங்க எப்பயுமே இதான் யோசித்தாங்க. யாரும் தொடங்கலாம். 3 பேர் முதல் தொடங்குறது கண்டுபிடிக்கலாம். யாருன்னா பிளேட்டோ, சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில். இவங்க எல்லாரும் இதை தேடினார்கள், உண்மையை தேடினார்கள். அந்த உண்மை நமக்கெல்லாம் இருப்பவர் நம்ம ஆண்டவர் இயேசு. எனவே உண்மையாக இருக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். 2வது வேற ஒன்று விட்டு கொடுத்துருங்க. நம்ம எப்பயுமே தாராள மனசோட விட்டு கொடுத்தாலே போதும், சந்தோஷமா இருக்கலாம். கடவுள் தன்னுடைய உயிரை விட்டு கொடுத்தா யாருக்காக? நமக்காக. நாமும் இறையாட்சி பங்கு பெற வேண்டும் என்றால் விட்டு கொடுக்கின்ற அந்த மனப்பான்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும். எப்பை பார்த்தாலும் விட்டு கொடுக்காம இருந்தோம் வச்சுங்க, கஷ்டமா இருக்கும். அதுதான் நம்ம வார்த்தை இருக்குங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். பிரச்சனை எங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணாம இருக்கிறோடுதான். நான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தை நல்லா வாழ்க்கை, நீங்க தான் வாழ்க்கை அப்படின்னு கேட்டாலே முடிஞ்சு வருது, பிரச்சனை பெருசாகும். அதனால வாழ்க்கையில விட்டு கொடுத்தல் இருக்க வேண்டும், அட்ஜஸ்ட் பண்ணது இருக்கணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா வாழ்க்கையில நல்லா இருக்கும். அடுத்ததா நீங்க பாருங்க, உண்மையானது நம்மளுடைய ஆண்டவர் அன்பாக இருக்கிறது. இந்த அன்பாக இருந்தீர்கள் வாழ்க்கை நன்றாக இருந்தீங்கன்னா முதல் திருமணம் யோவானுக்கு 29 பார்க்கலாம். 4:8 பார்த்தீங்கன்னா கடவுள் அன்பாக இருக்கின்றார். கடவுளுடைய பிள்ளைகள் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும்? அன்பாக இருக்க வேண்டும். எனவே இந்த இறையாட்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்றால் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், முதல்ல உண்மையாக இருக்க வேண்டும். 2வது என்ன சொன்னேன்? விட்டு கொடுக்கிறது. 3வது அன்பு செய்வது, அன்பாக இருக்கிறது. எங்க 3 நீங்க செஞ்சு பாருங்க, கட்டாயம் இறையாட்சியை பற்றி இறை யோசிப்பீங்க. இறையாட்சி உங்களிடம் உள்ளது. எங்க உள்ளது? நம்மிடம் உள்ளது இறையாட்சி. நாம தான் என்ன செய்யலாம்? கடவுளுடைய பிரதிநிதியாக இருந்து மற்றவருடைய ஆட்சி செய்ய வேண்டும். எவ்வாறு? மற்ற அரசர்களை போல அல்ல என்னுடைய ஆட்சி. மற்றவர்கள் அடக்கி ஆளுவார்கள். எங்கே அன்பத்தாராரு தன்னுடைய என்ன சொல்றது, அன்பு மட்டும் நின்றோம்ல, தன்னுடைய உடலையே கரைக்கல, தன்னுடைய உயிரையே கரைக்கல. இந்த அதுதான் நமக்கு தேவை. நான் இறையாட்சியில பங்கெடுக்கணும்னா இதையே மற்றவர்களுக்காக வேண்டும். யாருக்காக? அயலாளுக்காக. என் குடும்பத்துக்கு மட்டும் தந்துதான் போதுமா? அதாவது அடுத்தவர்களுக்காக, யாரும் தெரியாதவர்களுக்காக நம்முடைய உயிரை கொடுப்பது. உயிரை கொடுப்பது என்றால் தன்னிடம் இருப்பதை கொடுப்பது. இவ்வாறு கொடுத்தவென்றால் கண்டிப்பாக நாமும் இறையாட்சியில் பங்கெடுப்போம் என்ற எண்ணத்தோடு இத்திருப்பதில் தொடர்ந்து நம்ம ஆடுவோம். அனைவரும் இருந்திருப்போம்.
சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசராக இருந்து கொண்டு நம்மை எல்லாம் ஆட்சி செய்கின்றார். அவரிடம் நாமும் முறையிட வேண்டும் எனவே நம்முடைய விண்ணப்பங்களை அன்போடு எடுத்து கொள்வோம். நீங்கள் பாட வேண்டிய வரி, ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டுகிறோ. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டுகிறோம். படைப்படைத்தையும் படைத்து பாதுகாக்கும் எம் இறைவா, உமது இறையாட்சியின் எம் கத்தோலிக்க திரு அவையினை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் மற்றும் இருபால் துறவியர் அனைவரையும் ஆசீர்வதியும். எம் திரு அவையில் காணப்படும் பல்வேறு விதமான வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்து அனைவரும் ஒன்றுபட்டு இறையாட்சி பணி செய்ய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அகில மனத்தையும் ஆளும் எம் அரசரே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவருக்காகவும் கொண்டாடுகிறோம். எம் நாட்டு தலைவர்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக தன்னலம் மறந்து மக்களுக்கு நலம் பயக்கும் திட்டங்களை செயல்படுத்தவும், மக்கள் நலனுக்காக போராடுபவர்களின் குரல்களை கேட்டு செயல்படவும் அருள் தர இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டுகிறோம். அன்பின் அரசரே எம் இறைவா, எங்கள் பங்கு சமூகத்தை நிறைவாக ஆசீர்வதியும். எம் பங்கு மக்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து செயல்பட்டு பங்கில் உள்ள அனைவரும் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான பணிகளை முன்னெடுக்கவும், இவ்வுலகில் இறையாட்சியை வளர்த்தெடுக்கவும் அருள் தர இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டுகிறோம். அமைதியின் அரசரே இறைவா, உலக அமைதிக்காக மன்றாடுகிறோம். உலக நாடுகளுக்கிடையே காணப்படும் வேற்றுமைகளும் போட்டிகளும் சுயநல எண்ணங்களும் ஒழிந்து போர்கள் மறைந்து அமைதியான சூழல் உலகம் முழுவதும் நிலவும் தனிமனித வாழ்வியல் அமைதிக்காக ஏங்கும் மக்களின் மனங்களில் அமைதி குடிக்கொள்ளவும் அருந்தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டுகிறோம். அன்பு இறைவா, இறந்தோர் மாதமாகிய இம்மாதத்தில் நீர் ஒருவரை உம்மில் நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்பதை அறிவீர் என்பதற்கேற்ப உம்மில் நம்பிக்கை கொண்டு இறந்த நம்பிக்கையாளர்களும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், தூய்மை பெறும் நிலையில் துன்புறும் ஆன்மாக்கள் அனைவரும் உமது இரக்கத்தை பெற்று நித்திய இறைப்பாற்றி அடைய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக விருப்பமாக வந்தாடுவோம். உங்களிடம் வளமான இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி இருக்கின்றவர் நீரே. எங்கள் மன்றாட்டுகள் அனைத்தையும் கனிவுடன் சென்று சாய்த்து எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். உம்மிடம் தாருகின்றேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உடைய மாணவிகள் எல்லாம் வந்த தந்தையாக இவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புக்கொள்கிற பணிபொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் திருமகனை கொடுத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நம்பினோர்க்கெல்லாம் நலம் தரும் நாயகனே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் என்ற எளியவனே, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே பகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தில் அருள்பொழிய செய்தி. இவ்வாறு அமைதி வழங்கும் மாசற்ற பணிப்பொருட்களாக சிலுவை பீடத்தில் தம்மை அவருக்கு கொடுத்து மனிதருக்கு மைப்பளிக்கும் அருளடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தும் தம்மை ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அழிவெல்லாம் மண்புடையவனுக்கு கையளித்தார். அதுவே உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியும் ஆகுமே. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடு வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து வாழ்த்துவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உங்களை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபடவாக. அவர்
பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பையும் எண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணம் என்று ஓடிய புதிய தகவல்களை ஏற்றுக்கொண்டே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கோடு எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் அழைக்கின்றோம். ஆண்டவரை உலகெங்கு பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் நியமனாய பிச்சைமுத்து எல்லா திருநங்கைகள் அனைவரோடு மத்திய அவையத்தில் இறைவரட்சி தரணும். மேலும் இத்திருப்படியில் பங்கெடுக்கும் ஒவ்வொருவரையும் குறிப்பாக சபையில் பெற்றுள்ள ஒவ்வொரு குடும்பங்களை விரிவாக ஆசிர்வதையும், மேலும் இயற்கையில் நோக்குடன் பிரிவுகளின் சகோதர சகோதரிகளையும் பெற்றோர் உற்றார் உறவினர்கள் யாருடைய ஆன்மாக்களை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக முடியை ஏற்றவர்கள் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயினும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான்வியார், என் மண்ணின் பாதுகாவலர் புனித பதுவையார், இவ்வுடைய போன்றவராக இருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வந்த இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியதே. இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு மலர வேண்டும், நம் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்றும் மன்றாடுவோம். உமது பெயர்
ஆண்டவரை எங்கள் தகப்பனே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நீதி, அமைதி, மகிழ்ச்சி, கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியையும் வளர்க்க விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் வளர்க்க அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையில் அன்பு, நம்பிக்கை, எதிர்நோக்கை, கண்ணோக்கி உமது திருடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் நிறைவான வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி அரவணைப்பு உங்களோடு என்றும் தங்குவதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவருடைய ஆட்சியில் நாம் பங்கெடுக்க வேண்டும் என்றால் நீதி உள்ளவராக, உண்மை உள்ளவராக, மகிழ்ச்சி உள்ளவராக இருக்காரே உழைக்கின்ற அன்பு தெய்வம் இவர். பிரதர் அன்பின் விருந்திற்கு, உறவின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். அவர்களை கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நிறைவாக கொள்வார்கள். என் தேவனே
தூய்மையானதை வேண்டு விண்ணக தந்தையே திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் பற்றி எரிய செய்த எனக்கு சுழலும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களை தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை யாரும் வளர்த்தெடுக்கும் உங்களுடன் இவ்வாறு என்னை மாற்றுவதாக தீமையை ஆற்றுவதல் மறைந்து மாற்றி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் ஒரு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்டலம் நோக்கிய யாத்திரைகளில் மாற்றம் பெறுவனவாக இருபடி கொண்டாட்டத்தில் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி இரு பயணிகளாகிய எம்மேல் தூக்கி எழுப்புவதாக அதே அருள் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக என்றென்று போற்றுதற்குரிய கடவுளாகிய உமக்கே ஆட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. சாகாவரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய பின்னக ஆட்சியில் அவரோடு இருக்கும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு என்றும் தங்குவாராக. இறையன்பிலும் பிறரன்பிலும் வாழ சென்று வருவோம். கடவுள் நம்மோடு.
ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவீர கருணைக்கு எந்நேரமும் ஆராதனை, ஸ்துதி, ஸ்தோத்திரம், நமஸ்காரம் உண்டாகட்டும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க.